திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரிச்சிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30+ மாடல்ஸ் போகுது. ஓகேங்களா? பேசிக் கான்செப்ட்லேருந்து மொத்தம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் ஓகேவா எல்லா கான்செப்ட்ஸும் எல்லா மாடல் வைஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா பார்ட் 8 வீடியோ. ஓகேங்களா? பார்ட் 8 வீடியோ இது கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? 78வது சம். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதோடைய கண்டினியூஷன் வந்து பார்த்தோன்னா புரியும். ஓகேவா? 1354 மற்றும் 1866 மற்றும் 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மிகப்பெரிய எண் காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு சம்மு பார்த்தோம். மூணு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்ட் 7 வீடியோஸில் ஒரு இது போட்டிருப்போம். என்ன பண்ணுவோன்னா 3 நம்பர் இருக்கும். 3 நம்பரில் இந்தமாரி 3 நம்பர் இருக்கும். 3 நம்பரில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுபடுதுன்னு கேட்டிருப்பான். அந்த நம்பரை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். ஓகேங்களா? கண்டுபிடிக்க சொல்லிட்டு என்ன கொடுத்துருப்பான்? 3 மீதி கிடைக்கிற வேல்யூ கொடுத்துருக்கான். 3 மீதி கிடைக்கிற வேல்யூ கொடுத்துருப்பான். அப்போது ஒவ்வொரு நம்பர் கூடயும் ஃபஸ்ட் நம்பர் கூட ஃபஸ்ட்டு மீதி, செகண்ட் நம்பர் கூட செகண்டு மீதி, இந்தமாரி வந்து பார்த்தோன்னா கழிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டான்னா இந்த 3 நம்பருக்கும் காமனான ஒரே மீதி தான், 10ன்ற மீதி மட்டும்தான் கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ணக்கூடாது. அந்தமாரி காமனாக ஒரு மீதி கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டு பெரு. ஓகேவா? ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டானா ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 135418662762. ஓகேவா? இந்த நம்பர் எழுதிட்டு அந்த நம்பரை எல்லா நம்பர்லேருந்து கழிச்சிக்கணும். அவ்வளோதான். 1354 அது கூட கழிச்சிங்கன்னா 1344. ஓகேவா? அதுக்கடுத்தது இது கூட 10 கழிச்சிங்கன்னா 1856. ஓகேவா? அதுக்கடுத்தது இது கூட 10 கழிச்சிங்கன்னா 2752. ஓகேவா? முடிஞ்சு போச்சா? இப்போது இந்த கிடைச்ச வேல்யூவை என்ன பண்ண போகிறோம்? ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். 1344 1856 2752. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்க போகிறோம். 2 எடுக்கலாமா? 2 எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 672. அதுக்கடுத்த வேல்யூ 928ன்னு கிடைக்கும். 2 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா அதுக்கடுத்தது 1376ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2 மறுபடியும் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 336ன்னு கிடைக்கும். அப்புறம் 464ன்னு கிடைக்கும். 688ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 168ன்னு கிடைக்கும். 232ன்னு கிடைக்கும். 344ன்னு கிடைக்கும். மறுபடியும் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 2ஆல் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 84ன்னு கிடைக்கும். 116ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது 172ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2 ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 42ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ இதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா நியூ பேஜில் வந்து பார்த்தோன்னா போடுறேன். 42ன்னு கிடைக்கும். 58ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 86ன்னு கிடைக்கும். மறுபடியும் ஹெச்சிஎஃப் 2ன்னு எடுத்திங்கன்னா வேல்யூ அவ்வளோதான். 21ன்னு கிடைக்கும். 29ன்னு கிடைக்கும். 43ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் காமன் நம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் வராது. ஓகேங்களா? இப்போ இது கிடச்சிக்கிற வேல்யூ மட்டும் சைடில் கிடச்சிச்சு பார்த்தியா? அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 2 கிடச்சிருக்கும். ஓகேவா? 62 கிடச்சிருக்கும். அப்போது 62வை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 64. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே சைடில் போட்ட வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஓகேவா? அது யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தட்லேயும் போடலாம். அது எப்படி போடலான்னா இப்போது அதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம்? இந்த வேல்யூவை அப்படியே என்ன பண்ணோம்? சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ எழுதிட்டு இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 2 வேல்யூ மட்டும் போட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த கடைசியில் இருக்க வேல்யூ மட்டும் போடுங்க. யூக்ளிட்டி டிவிஷன் மெத்தடில் உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வருதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 79th சம் வந்து பார்த்தோன்னா
பாருங்க, எந்த மிகப்பெரிய எண்ணால் ஏதோ ஒரு மிகப்பெரிய எண் அப்படின்னா என்ன பண்ணுவோம், HCF எடுக்க போகிறோம். மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்துட்டா கொஷினில் இந்தமாரி மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்துட்டா என்ன பண்ண போகிறோம், HCF கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா 3322 மற்றும் 3832 என்ற எண்களை வகுக்கும்போது மீதி 7 கிடைக்குமா? ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துட்டான். 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா மீதி வந்து பார்த்தோன்னா கிடைக்குதான். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மாடலில் நம்ம என்ன பண்ணோம், 2 மீதி கொடுத்துருப்பான். ஆனால் இதில் ஒரே மீதி 2த்துக்கும் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா சம்மு போடலாமா? சம்மு பாருங்கள். சம்மில் 3322 ஓகேவா? இந்த நம்பர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் 3832ன்னு கொடுத்துட்டான். இதை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கும்போது மீதி 7ன்னு கிடைக்குதான். அப்போ என்ன பண்ணணும், இதை கழிச்சிக்கணும். 3315 கிடைக்குது ஃபஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 3825ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இந்தமாரி பெரிய வேல்யூ 2 கிடைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக யூக்ளிட்டிவ் டிவிஷன் மெத்தடில் போயிடுவோம். ஓகேவா? பெரிய வேல்யூ 3825 கடைசியாக நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லையா, கழிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா எடுத்து அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் வந்து பார்த்தோன்னா போடணும். 3825 பெரிய வேல்யூ எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். சின்ன வேல்யூ 3315 இதையை தூக்கி வெளியே போடணும். ஓகேவா? இப்போ இதை 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3315 ஓகேவா? இது கிடைக்கும். இதுலேருந்து இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 510ன்னு கிடைக்கும். 510ன்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா 0 ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் டிவைட் பண்ணணுமோ அந்த வேல்யூ தூக்கி அப்படியே போட்டுட்டு ஆன்சர் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 3315ன்னு இதுக்கு முன்னாடி போட்டோம். அந்த வேல்யூ தூக்கி போட்டிங்கன்னா இப்போது 510 இன்ட்டு 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா 3060ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 255ன்னு கிடைக்கும். இப்போ இது 0வே ஆகலை. அப்போ என்ன பண்ணணும், இது தூக்கி உள்ளே போடணும். 510ன்னு போடணும். இப்போது இது 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 510 கிடைக்கும். இப்போது இது வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த 0ன்னு கிடச்சிட்டா இதுக்கு முன்னாடி எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா HCF. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியுதா? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 80th சம். ஓகேவா? 80th சம் இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியும். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. எந்த மிகப்பெரிய எண்ணால் அப்படின்னா அவன் HCF தான் கேட்டிருக்கான். இந்த HCF கேட்கறதுனால தான் நம்ம முதல்ல மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா? HCF கேட்டதுனால நம்ம முதல்ல மைனஸ் பண்ணியிருக்கோம். 21112 மற்றும் 2792 என்ற எண்களால் வகுக்கும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 4 கிடைக்குது. ஓகேவா? இந்த 2 நம்பரையும் ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன கிடைக்குது, மீதி வந்து பார்த்தோன்னா இந்த 2 நம்பர்ல இருந்து 4 மீதியாக கிடைக்குது. அப்போது 2112 2112 2792 ஓகேவா? இது 2 நம்பர்லேருந்து என்ன கிடைக்குது, 4 மீதியாக கிடைக்குது. அப்போது இந்த 2 நம்பர்லேருந்து இந்த 4 கழிச்சிங்கன்னா 2108 அதுக்கப்புறம் 2788 ஓகேவா? இந்த 2 நம்பர் கட்டாச்சு. 2 நம்பர் எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. அப்போது இந்த பெரிய நம்பரை நம்ம மிகப்பெரிய எண்ணுன்னு தானே கொஸ்டின்லேயே கேட்டிருக்கான். மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், HCF கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம், பெரிய நம்பர் தூக்கி உள்ளே போட்டு வைப்போம். 2788ன்னு போட்டாச்சு. 2108ன்னு போட்டாச்சு. இப்போ இது 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 2108ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 618 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தூக்கி உள்ளே போடுங்க. 2108 ஓகேங்களா? இதை 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 680 இன்ட்டு 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2040ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 68ன்னு கிடைக்கும். நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இதுக்கு அடுத்தது இப்போ இந்த வேல்யூ தூக்கி உள்ளே போடுமா, இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இது பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த டிவிஷனில் போடுவோம். 680 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 680ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா 0 ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் போட்டிருக்குமோ இதுதான் வந்து பார்த்தோன்னா HCF ஈக்குவல் டு 68. ஓகேவா? சம் வந்து பார்த்தோன்னா முடியுது. இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது. இதோட 15 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் அது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா LCM கேட்டிருப்பான். இது வரைக்கும்
இதுக்கு முன்னாடி 2 பார்த்தோம் இல்லையா? அத வந்து பார்த்தோன்னா HCF கேட்டிருந்தான். இது வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் கேட்குறான். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 6, 7, 8, 9 மற்றும் 12 ஆல் வகுபடும் பொழுது மீதி வந்து பார்த்தோன்னா, அதாவது இந்த 6, 7, 8, 9 மற்றும் 12 இந்த நம்பரால ஒரு நம்பர வகுக்கிறோம். வகுக்கும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைக்குதாம். அப்படி கிடைக்கக்கூடிய மிகச்சிறிய எண் கொஸ்டினை நல்லா படிங்க. மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன ஆகும்னா எல்சிஎம்மை கேட்டிருக்கான். ஓகேவா? எல்சிஎம்மை கேட்டிருக்கான். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் பாருங்க. அந்த ஈக்குவேஷன் மட்டும் நல்லா புரியுதான்னு பாருங்க. அந்த நல்லா புரிஞ்சிட்டாலே சம் வந்து பார்த்தோன்னா ஓவர். ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து பார்த்தோன்னா 6, 7, 8, 9, 12 ஓகேவா? இந்த நம்பரால் வகுபடுறோம். வகுக்கும்போது என்ன கிடைக்குதான்? மீதி 1ன்னு கிடைக்குதாம். ஓகேவா? மீதி 1ன்னா புரியுதா? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழுமையாக வகுபட்டுரும். புரியுதா கான்செப்ட்? நான் இங்கே ஏன் -1ன்னு போடுறேன்ட்டு மீதி 1ன்னு கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணோம்? ஏதோ ஒரு நம்பரே இருக்குது. இப்போது 52ன்னு நம்ம கொடுத்துட்டு 5ஆல் வகுப்படுதுன்னு நம்ம பார்த்தோமா? அப்போது 52லேருந்து 2 கழிச்சிட்டா இந்த 5ஆல் முழுமையாக வகுப்பட்டுரும். அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா மீதி 1ன்னு கிடைக்குது. மீதி 1ன்னு அப்போ அந்த 1 கழிச்சிட்டா அந்த நம்பரு இந்த நம்பர் எல்லாத்து கூட வகுபட்டுரும். ஓகேவா? எல்லாத்து கூட வகுபட்டுரும். இந்தமாரி எல்லாத்து கூட வகுபட்டுருனா நம்ம ஒரு நம்பராக பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணோம்? எல்சிஎம்னு கேட்டிருக்கோம். கொஸ்டின்லேயே அவன் டேரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டான். நீங்கள் அதை பற்றி குழம்பு தேவையில்ல. எல்சிஎம்னு கேட்டான் = 1. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே சம்மு ஓவர். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சிட்டாலே சம்மு ஓவர். ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக போடலாமா? x/LCM ஆஃப் இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத கற்றுக்கிட்டாலே சம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 504ன்னு கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? x-1 டிவைட் 504 = 1. ஓகேவா? இப்போது x-1 = இந்த 504 இந்த சைடு போயிட்டுனா 504ன்னு ஆகிடும். ஓகேவா? x = இந்த -1 இருக்குது இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா இந்த சைடு வந்தால் 504 + 1. ஓகேவா? போட்டிங்கன்னா என்ன ஆகும்? x = 505ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுத கற்றுங்க. இந்த மாடல்னாலே ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா தெளிவாக எழுதணும். x = 505ன்றது தான் ஆன்சரே. ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தோன்னா சம் வந்து பார்த்தோன்னா முடியுது. அடுத்தது 82 சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 82 சம் 82 சம் பாருங்கள். நீங்கள் அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எப்படி எழுதுருக்கேன் அப்படின்ட்டு புரிஞ்சுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேவா? கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓவர். ஓகேவா? இப்போது 254 மற்றும் 502 ஓகே 254 மற்றும் 502ன்னு 2 நம்பர் இருக்குது. ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை 254 மற்றும் 508 இந்த நம்பரால் வகுக்கும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 4 தருது. நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்சிஎம்முக்கும் HCFன்னு கொஷின் நம்மளுக்கு கேட்டிருந்தாலும் அந்த மீதின்ற நம்பரை வந்து பார்த்தோன்னா வச்சு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா வேறு மாரி நகருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுதான் இது. இதே HCF கேட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டில் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம HCF கண்டுபிடிப்போம். ஆனால் எல்சிஎம் கேட்டிருந்தால் இந்தமாரி தான் நம்ம மூவ் பண்ணோம். ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை 254 508ஆல் வகுக்கும்போது மீதி 4 கிடைக்குது. மீதி 4 தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. மீதி 4னா -4. ஓகேவா? அந்த நம்பர்லேருந்து அந்த மீதியை கழிச்சிட்டா அந்த நம்பர்னா முழுமையாக வகுப்பட்டுரும். அதுதான் கான்செப்ட். அந்த நம்பர்லேருந்து 4 கழிச்சிட்டா அந்த நம்பர் இந்த நம்பரால் முழுமையாக வகுப்பட்டுரும். அப்போ இந்தமாரி 2 நம்பர் கொடுத்துட்டான். அந்த 2 நம்பரை முழுமையாக வகுப்படுதுன்னா எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர். ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர். அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா 508ன்னு கிடைக்கும். 508ன்னு கிடைக்கும். இருங்க. இப்போ புரியுதா? இப்போ 254 508 இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம்மோடைய வேல்யூ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 508. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்சிஎம் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. இதெல்லாம் எல்சிஎம் எல்லாம் நான் ஏன்னா எல்லா சம்மையும் நல்லா டீட்டெயிலாக எடுக்கிறதுனால எல்சிஎம் எல்லாம் போட்டேன்னா நான் கொஞ்சம்
லேட் ஆகிடும் வீடியோ. ஓகேவா? இப்போது எக்ஸ் மைனஸ் 4 இந்த எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் போட்டிங்கன்னா 508ன்னு கிடைக்குமா? இப்போது எக்ஸ் மைனஸ் 4 இந்த 508 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போயிடுது. 1 × 508. இப்போது எக்ஸ் ஈக்குவல் இந்த -4 இந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். 508 + 4 மாறிடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 512ன்னு கிடைக்கும். ஓகே, 512ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த சம்மு முடியுது. சாரி, இந்த மாடல் இன்னொரு சம் இருக்குது. ஓகேவா? அந்த மாடல் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது தான் முக்கியம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுத கற்றுக்கிட்டாலே நீங்கள் எந்த யூடியூப் சேனல்ஸ்லேயும் இந்தமாரி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா அந்த மாடல் வைஸாக கொடுத்துட்ருக்கோம். ஒரே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12, 16, 24 மற்றும் 36ஆல் வகுப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் 7ஐ மீதியாக தரக்கூடிய மிகச்சிறிய மதிப்பு. அப்போது என்ன பண்ணோம்? எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரும். ஓகேவா? அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா 12 எழுதும்போது சின்னது. ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை 12, 16, 24 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 7 தருதான். அப்போ என்ன பண்ணணும்? -1ன்னு போட்டுக்கணும், -7ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? எந்த நம்பரை மீதி தருது அதை வந்து பார்த்தோன்னா மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருந்தானா எக்ஸ் -7ன்னு போட்டு டிவைடில் இந்த நம்பர் எடுத்து எழுதி இதோட எல்சிஎம் வந்து போட்டு = 1. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன். புரியுதா? இந்த 7 ஏன் போடுறோன்ட்டு? ஒரு நம்பர்லேருந்து 7 நம்ம கழிச்சிட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த எல்லா நம்பர் கூடயும் எல்லா நம்பர் கூடயும் வகுப்படும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? இந்தமாரி நம்ம எல்லா நம்பரையும் தனித்தனி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம்? எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்துடுறோம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 144ன்னு கிடைக்கும். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 144ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை போட்டு எக்ஸ் -7/144 = 1. எக்ஸ் -7 = இந்த 144 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. 144 இந்த -7 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? = 144 + 7. ஓகேவா? அப்போது எக்ஸ் = 151. ஓகே, 151ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த மாடல் தான். ஓகேவா? 16th மாடல் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். மாடல் 16 84th கொஷின். ஓகேவா? 84th கொஷின் பார்க்கலாம். ஒரு எண் 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது முறையே 19, 27 மற்றும் 31 மீதியாக தருது. அதாவது ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்சிஎஃப்ல ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? அதேமாரி தான் இது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஓகேவா? இதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்சிஎஃப்ல இந்தமாரி போட்டிருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா எல்சிஎம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. ஓகே, அந்த மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஒரு எண் இருக்குது 24, 32 மற்றும் 36 இருக்குது. இதை வகுக்கும்போது 19 ஃபஸ்ட் நம்பருக்கு மீதியாக தருதான், செகண்ட் நம்பருக்கு 27 மீதியாக தருதான் மற்றும் தேர்ட் நம்பருக்கு 31 மீதியாக தருதான். அப்படி கிடைத்தால் அந்த எண் வந்து பார்த்தோன்னா காண்க அப்படின்ட்டு கொஷின் கேட்டிருக்கோம். ஓகேவா? இந்தமாரி மாடல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி ஹெச்சிஎஃப்ல வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணிருப்போம், ரொம்ப சின்ன நம்பரை மீதியாக கிடைக்குதுன்னு கொடுத்துருப்பான். ஆனால் இந்தமாரி பெரிய நம்பராக இருக்கும். பெரிய நம்பர் இருந்து அந்தமாரி மீதியாக கிடைக்குது அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்கும். அந்தமாரி இருக்கும். அந்த நம்பரை இப்போ ஃபஸ்ட் நம்பர் கூட 24 மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். செகண்ட் நம்பர் கூட
ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்பர் கூடயும் செகண்ட் நம்பர் கூடயும் ஒரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா கழிப்போம் இல்லையா? கழிச்சானா டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்கும் HCFலலாம். ஆனால் இந்தமாரி HCFல வந்து எல்சிஎம்ல வந்து பார்த்தோன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒரே சேமாக இருக்கும். அது ஏன் அப்படி சேமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா அந்த எண் காண்க மீதியாக கிடைத்தால் அந்த எண் காண்கன்னு கொடுத்துட்டான். இதில் மீச்சிறு எண்ணுன்னு மென்ஷனே பண்ணல. ஆனால் இங்கிலீஷ் கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா லீஸ்ட் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? நீங்கள் அதை இங்கிலீஷ் கொஸ்டினை ஒரு வாட்டி வாசிங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 24 இருக்கா? ஃபஸ்ட்டு 24ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது 32ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது 36ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது 19ன்னு இருக்குது. 27ன்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்பருக்கு 31. ஓகேவா? மீதி கிடைக்குது இல்லையா? அந்த வேல்யூ எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் 5. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் 5. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் 5ன்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சுங்க. ஏன்னா HCFல வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா மீதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவோம், அந்த மீதி கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு அதிலேருந்து தான் HCFே எடுப்போம். அந்த மீதி கிடைக்கிற வேல்யூ வச்சு தான் HCFே எடுப்போம். ஆனால் எல்சிஎம்மில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5ன்ற வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு கொடுத்த இல்லையா 24, 32, 36ன்னு வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா? இதை வச்சு தான் நம்ம எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். ஓகேவா? நம்ம HCFக்கும் எல்சிஎம்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து பார்த்தோன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. அந்தமாரி மீதி வந்து பார்த்தோன்னா கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டானா ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோம், அது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு, ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டே மைனஸ் பண்ணிவிடுவாங்க. மைனஸ் பண்ணிவிட்டு HCF எடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் மைனஸ் மட்டும் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? கொடுத்துருக்க கிவன் வேல்யூ தான் வகுக்கிற நம்பர் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுவோம். ஓகேங்களா? இப்போது இதுக்கான எல்சிஎம் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்சிஎம்மோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 24, 32, 36 இது மூணுத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ 288ன்னு வரும். ஓகேவா? 288ன்னு வரும். நீங்கள் போடுங்க. ஏன்னா இங்கே எல்சிஎம் நான் போட்டேன்னா டைம் கொஞ்சம் லென்த்தாக ஆகிடும். அதனால் நீங்களே போடுங்க. 288ன்னு கிடைக்குதா? 288ன்னு அந்த எல்சிஎம்க்கு வேல்யூ கிடச்சிச்சு. இப்போது ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் 288ன்னு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா? 5ன்னு எல்லா வேல்யூ காமனா அந்த வேல்யூவை இது கூட மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ வரும் 283ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஓகேவா? அந்தமாரி காமனான ஒரு வேல்யூ வர்ற மாரி கொடுத்துட்டு எல்சிஎம் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணிட்டா ஒன்றுமே இல்லை. அந்த காமன் வேல்யூ என்னன்ட்டு ஃபஸ்ட்டே மைனஸ் பண்ணி எடுத்து ஞாபகம் வச்சுங்க. இல்லை லாஸ்ட்டில் கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அந்தமாரி அந்த காமனான வேல்யூ எடுத்துகிட்டு இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு அது கூட கழிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அந்த கழிக்கிறது மட்டும் புரிஞ்சுங்க நல்லா. ஓகேவா? கடைசியில் ஆட் பண்ணி வச்சுட்டு வந்துட போகிறீங்க. சம் வந்து பார்த்தோன்னா தப்பாயிடும். இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 16, 18 மற்றும் 21 ஆகிய எண்கள் வகுக்கும்போது மீதி முறையே ஃபஸ்ட் நம்பருக்கு 3 மீதி தருதான், செகண்ட் நம்பருக்கு 5 மீதி தருதான், தேர்ட் நம்பருக்கு 8 மீதி தருதான். அப்படி தரக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேவா? போன சம்மில் அந்த மிகச்சிறிய எண்ணுன்னு மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஆனால் இங்கிலீஷ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இந்தமாரி தான் நிறைய தப்பு நடக்கும். அதை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 16 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 18, 21 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 3 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் கூட 3 மீதியாக தருது. ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 3 மீதியாக தருது. செகண்ட் நம்பர் 5 மீதியாக தருது. தேர்ட் நம்பர் 8 மீதியாக தருது. இப்படி தருகின்ற போது அந்த நம்ம இந்த நம்பரால் வகுக்கிறோம் இல்லையா? அந்த வகுக்கக்கூடிய அந்த நம்பர் மிகச்சிறிய எண் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 13ன்னு கிடைக்கும். இது கூட 13 கிடைக்கும். இது 13 கிடைக்கும். இது எல்லா வேல்யூமே ஒன்றா இருக்கும். எல்சிஎம்மில் இந்தமாரி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கும்போது இந்த வேல்யூ எல்லாமே ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் HCFல
அந்தமாரி ஒன்றா இருக்காது. ஏன்னா அதிலிருந்து தான் சம்மே நம்ம நகர்த்திட்டு போவோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. இந்தமாரி டிஃப்ரென்ஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தெரிஞ்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ம குழம்ப முடியாது. எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னென்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இதுதான் கொஷின்ட்டு குழம்பக்கூடாது. ஓகேங்களா? குழம்பாமல் இருந்தனாலே மேக்ஸ் கொஷின் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 16க்கும் 18க்கும் 21க்கும் இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 எல்சிஎம் எடுக்கலாம். அதுக்கடுத்தது 8, 9, 21. ஓகேவா? அதுக்கடுத்தது 3 எடுக்கலாமா? 3 எடுத்தீங்கன்னா 8. இது என்ன 3ஆல் கிடையாது. 3 அப்படியே போட்டுக்கணும். 7. ஓகேவா? அப்புறம் 2 எடுத்தீங்கன்னா 4, 2 எடுத்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் 3. ஏன்னா 3ஆல் வகுப்படாது. அதனால் 3 அப்படியே இறக்கிறோம். ஓகேவா? 2 இந்த நம்பர் இங்கே போடுறோம் பாருங்கள். அப்போது 4 அப்படியே எடுத்துங்க. 1 டைம்ஸு 4 எதுவும் இங்கே வகுப்படாது. அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 3 அப்படியே எழுதிக்கிறோம். மறுபடியும் 7. ஓகேவா? அப்படியே எழுதி ஏன்னா இந்த 1 கிடைக்கிற வரைக்கும் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறது தெரியலனா பேசிக் மாடல்ஸ் நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் புரியும். ஓகேவா? இப்போது இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 10018 கிடைக்கும். 10018 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம். இந்த 10018 போட்டாச்சு. போட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த 13 நம்பரை எடுத்து வச்சோம் இல்லையா? 13 நம்பரை எடுத்து வச்சேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த 2 நம்பரு கூடயும், அதாவது 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பர் கூடயும் 3 நம்பர் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அது 3த்தையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகுது? 13ன்னு கிடைக்குது இல்லையா? அந்த 13 என்ன பண்ணுவோம்? மிகச்சிறிய எண்ணு கேட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ்ன்னு பண்ணுவோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 995. ஓகேவா? இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்க. நல்லா மனப்பாடமும் பண்ணிங்க. இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம், ப்ளஸ்ஸை போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 86th சம். ஓகேவா? 86th சம் பாருங்கள். 20, 25, 35, 40, அப்புறம் இதுலேருந்து 14, 19, 29 மற்றும் 34. இதை வகுக்கும்போது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டுக்கு 6 கிடைக்குது. அது செகண்டுக்கு 6ன்னு கிடைக்குது. தேர்டுக்கு 6ன்னு கிடைக்குது. ஃபோர்த்துக்கு 6ன்னு கிடைக்குது. ஓகேவா? எல்லாத்துலேயும் 6ன்றது கிடைக்குது. இப்போ அந்த 6ன்ற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதில் நம்ம எந்த நம்பர் எல்சிஎம் எடுப்போம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் தான் நம்ம எல்சிஎம் எடுப்போம். 20, அதுக்கப்புறம் 25, அப்புறம் 35, 40. ஓகேவா? இந்த நம்பரை நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போது இது எல்சிஎம் எடுத்தால் இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன? எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 1400ன்னு கிடைக்கும். 1400ன்னு கிடைக்குதா? இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1400 இது போட்டாச்சு. 1400ன்னு போட்டாச்சு. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீதி நம்ம கண்டுபிடிச்சி இல்லையா? ஒவ்வொரு நம்பர் கூட கண்டுபிடிச்சி 6 கழிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1394. ஓகேவா? இந்த வேல்யூவை -6 பண்ணுறது இந்த நம்பரோடைய இந்த கொஷினோடைய மிகப்பெரிய இது. ஓகேவா? இதை பண்ண மாட்டாங்க நிறைய பேர். எல்லாம் ஃபஸ்ட்டே இந்த 6ன்னு போட்டு வந்துடும், கழிச்சிடுவாங்க. ஆனால் இந்த இதில் கடைசியில் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸோ இல்லை கழிக்காதே விட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? 1400ம் கொஷின் இது ஆன்சரில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே 1400 அப்படின்ட்டு டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. இந்த 6 கழிச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர். இதோ பாருங்கள், 1400ன்றது நான் சொன்னேன் இல்லையா? கொஷினில் கொடுத்துருப்போம். அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஓவர். மாடல் 17 நீங்கள் லைனாக வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிற மாடல் வைஸு நீங்கள் லைனாக பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நான் என்ன சொல்லிட்டு புரியும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த எல்லா பாட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, நான் பார்த்துட்டேன், எல்லா பாட்டும் நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கொடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பார்த்துட்டேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.